மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் கலா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். முதல்ல ஐ கங்க்ராச்சுலேட் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் உத்தமபுத்திரன். இந்த படம் அவரே எனக்கு போட்டு காமிச்சார், தெலுங்குல இருக்குது, அதாவது நம்ம சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ என்கிட்ட தனுஷ் சாரோட கால் ஷீட் இல்லை. ஸோ எப்படி அவர் அப்ரோச் பண்ணது அப்படின்னு வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ள மூட் ஸ்விங்ஸ் மாறிடுச்சு. அவரே தனுஷ் சார் வச்சு போட்டு தகவல் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ இஸ் லக்கி டு ஹேவ் தனுஷ். அண்ட் தனுஷ் சாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3 படம் பண்ணுறோம் அவரை வச்சு. ஃபஸ்ட்டு வெற்றி படம் படிக்காதவன், எந்தனுக்கு அப்புறம் ஆடுகளம், அதை தொடர்ந்து மாப்பிள்ளை. இந்த படம் 4ஆவதா அமையணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அது அப்பாராவ் சொன்னார்னா இங்கேயே போட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம். அவர் நேற்று இன்விடேஷன் கொடுக்கும்போது சொல்கிறார், இல்லை சார் பேசுவோம் சார், இல்லை சார் பேசுவோம் சார். என்ன அது என்ன சார், இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா, ஏன் பேசக்கூடாதான்னு. இல்லை ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே பேசுகிறாரு. நான் மேலே தான் ரூம் போட்டிருக்கேன், வெயிட் பண்ணுவேன், முடிச்சுட்டு தான் கிளம்புவேன். தனுஷ் வச்சு 4ஆவது படமும் சன் பிக்சர்ஸில் வெளியாகணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் த டீம் ஆல்சோ அண்ட் ஐ விஷ் த ஃபிலிம் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த மாதிரி விழாலாம் வைக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு படம் வெற்றி அடையணும்னு அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய வாழ்த்துக்கள் வேணும் அப்படிங்கிறது தான் முதல்ல அந்த விழாலாம் வைக்கிறது. இன்னைக்கு ஸ்னேகா வந்து ஒரு குத்துவிளக்கு தான் ஏற்றினாங்க. நான் ஒரு சொந்த படம் எடுத்தேன் தெனாலின்னு. அதுக்கு வந்து கிளைகிளையாக இருக்கிற மாதிரி நிறைய விளக்குகள் இருக்கிற மாதிரி ஒரு குத்துவிளக்கு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் மேடையில் வந்து விளக்கு ஏற்றினாங்க. பாலச்சந்திர சார் கேட்குற, ஏன் எங்கேருந்தே பிடிச்ச அந்த விளக்கை எதுக்கு இத்தனை பேர் ஏற்றணும்னு. நான் சொன்னேன், யூஸ்வலாக வந்து எந்த ஃபீல்டுமே பொறாமை ஜாஸ்தியாக இருக்கும் சார். அதே ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. உண்மையாக வாழ்த்துக்கள் இருக்காது. இந்த 75ல் ஒரு 7 அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் மனசார வாழ்த்துனாங்கன்னா போதும் சார், என் படம் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு. பயங்கர கில்லடியா அப்படின்னாரு. ஸோ நான் மனசார இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். என்னுடைய வாழ்த்தை நான் கைத்தட்டில் சொல்றேன். இங்க எத்தனை பேர் சொல்றாங்க? ப்ரொடியூசர் தான் கண்டிப்பா சக்சஸ் படம் உண்மையா மனசார வாழ்த்துறாங்க. அது இல்லாம இந்த படம் சக்சஸ்ன்னு நம்ம ஆண்டனி சொல்லும் போது தெரியுது. அந்த அப்புறம் நான் அந்த ரெடின்ற படம் தெலுங்கு படம் பார்க்கல. பட் இன்னைக்கு லைட்டர் வெயின் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்த படங்கள்லாம் கூட பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைட்டர் வெயின் சப்ஜெக்ட் தான் இதுன்னு அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். பட் ரெடின்ற படத்தை பற்றி கேள்விப்பட்டேன். பட் எந்த மாதிரி படம், எந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் தெரியாது. பட் பெரிய சக்ஸஸ்ன்னு தெரியும். ஸோ இந்த படத்தை சக்ஸஸுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சக்ஸஸ் ஆகிறதுக்கு முதல் காரணம் வந்து தனுஷ். பெரிய வீட்டு மாப்பிள்ளையா இருந்தாலும் எந்திரன் உதவி இல்லாமல் தன் திறனில் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல நடிகர். அவருடைய கேஷுவல் நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மகேந்திரன் சார் சொன்ன மாதிரி அவருடைய கேஷுவல் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அவருடைய கை கோர்த்து நானும் ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு படம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கூடலை, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஜெனிலியா, நிஜமாக ஒரு அழகான ஒரு நடிகை. அச்சு பல்லரசின்னு சொல்லுவாங்க. இவங்க கொஞ்சம் பல்லு பெருசு இருந்தாலும் அழகாக இருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு கலையாக இருக்காங்க. இவங்க சிரிச்சா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாமே இந்த பெரிய குடும்பம். நான் ஒரு படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படும். ஒரு 52 ஆர்டிஸ்ட், இதில் பார்த்தா 500 ஆர்டிஸ்ட் மேலே இருக்காங்க. ஸோ இவ்வளோ வச்சு மேய்ச்ச அந்த டைரக்டருக்கு ஒரு பாராட்டு இருக்காங்க. அவர் வந்து தனுஷோட இது ஹேட்ரிக்னு நினைக்கிறேன். ஸோ படமும் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் இந்த படம். அவர் உங்கள் மேலே மரியாதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்போ தெரியுங்களா? இப்போ ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி மகேந்திரன் சாரோட சிஷ்யன் நீங்கள் சொன்னதுனால. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர். ஸோ அந்த மகேந்திரன் சாரோட சிஷ்யன் போது உங்கள் மேலே கொஞ்சம் மரியாதை எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. எனக்கு தெரியாது. இங்கே வந்து தான் மகேந்திரன் சார் வந்திருக்காருன்னா ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்டா, யாரோட ஃப்ரெண்டு, எப்படி வந்திருக்காரு? ஏன்னா அவர் யூஸ்வலாக நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்த்ததே இல்லை. ஸோ ஜவஹர் வந்து அவருடைய சிஷ்யன்னு சொல்லி கேள்விப்பட்டவன ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் ஆண்டனி, அவர் 50 படம் 50 தடவை மேலே ரிவ்யூ கடைங்க படம் பார்க்குறாரு. ஒரு படமும் அதெல்லாம் பார்த்து தான் அவருக்கே நடிக்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
அவருடைய படமும் வெற்றி அடையணும். இந்த படம் இன்னைக்கு இன்றைய விழா நாயகன் அவருடைய பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய பேர் இருக்காங்க சொல்றதுக்கு. ஃப்ரண்ட் ரோஸ், செகண்ட் ரோஸ், அங்கெல்லாம் கூட உட்காந்துருக்காங்க இந்த படத்தில் உழைச்சவங்க. பிரபாகர் முதல் கொண்டு நிறைய பேர், டெக்னீஷியன்ஸினுடைய இந்த உழைப்பு கண்டிப்பாக வெற்றி அடையும். அதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் வேணும் அப்படின்றது தான் இந்த ஃபங்க்ஷன். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்த்துக்களுடன் நன்றி கூடி திரைப்படையில் நன்றி. பார்க்கறதுக்கு சாஃப்டா இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க டைரக்டர் ஜவஹர். ஏன்னா அவர் வந்து ஃப்ரெண்டு, மித்திரன்னாலே ஃப்ரெண்டுன்னு தான் அர்த்தம். ஸோ பார்க்கறதுக்கு சாஃப்டா இருக்கணும், பழகுனாலும் சாஃப்டா தான் இருப்பாரு. ஸோ அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், அசோசியேட் டைரக்டர்கள் கொண்டாடுகின்ற ஒரு இயக்குனர் என்றால் அது ஜவஹர் தான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கை அவசரப்பட்டு தட்டிட்டீங்க. அதாவது எப்பவுமே டைரக்டருங்கிறது கேப்டன் ஆஃப் த ஷிப். அவருக்கு ஒரு பாஸ், ஹீ ஷுட் பாஸ் அரவுண்ட். அவர் தான் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப். ஆனா இவர்கிட்ட வந்து அந்த இப்போ வேலை வாங்கிடுவாரு, படம் நல்லா ரசனையா எடுப்பாரு. ஆனா எந்தவித பாசிங் அரவுண்டும் அவர்கிட்ட பார்த்ததே இல்லை நான். அவரை மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ஒரு ஃப்ரெண்டா இறங்கி நின்று பழகி, நான் சொன்னேன் லிக்விட் டயட்லாம் சொன்னேன் பாருங்க. ஸோ எல்லா விதத்திலையும் ஃப்ரெண்டா அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நண்பரா இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து அந்த பேரு. அவர் வந்து ஒரு குடும்ப நண்பர் எல்லாருக்குமே. ஸோ ஒரு ஃபேமிலி பர்சன் சொல்லலாம், அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. அவர் மனசு போல இந்த படமும் எக்ஸ்ட்ராடனரியா வந்திருக்கு. அதே போல அப்பா ராவ், ரமேஷ் சார் ப்ரொடியூசர். அவரை பாருங்க, பழைய இந்த இவர் மாதிரியே இருப்பார், பிரதாப் போத்தன் மாதிரியே இருப்பார். பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தாரு. ராமாராவ் பெரிய லெஜெண்ட் அங்க. ரங்காராவ், நிறைய பேர், நாகேஸ்வர ராவ், எவ்வளவோ சினிமாவுக்கு பங்களிப்பு கொடுத்தவங்க நிறைய. மனசுக்கு யாருக்கும் எந்த குறையும் இல்லாம இந்த படத்தை எடுத்து கொடுத்து எல்லாரையும் நல்லா வச்சிருக்க அவங்க நல்ல மனசுக்கு இந்த படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை தனுஷ் வந்து என்கிட்ட பண்ணுங்கன்னு சொன்னப்போ நான் மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா இந்த படத்துல வந்து சார் கிட்டத்தட்ட 50-60 பேர் இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு இருக்காங்க சார். இதுல நான் எடுபட மாட்டேன். யாரை பார்த்தாலும் காமெடி பண்றாங்க, இதுல நான் என்னத்த காமெடி பண்றது? யாரை பார்த்தாலும் காமெடினா அப்புறம் நான் என்ன பண்றது? ரெண்டாவது இதுல மெயின் ஸ்பிரிங்கே தனுஷ் தான். தனுஷ் தான் எல்லாரும் இயக்குகிறார். படத்தின் இயக்குனர் மித்ரன் ஜவஹராக இருந்தாலும் படத்தில் வரும் அத்தனை கேரக்டர்களையும் கதைப்படி இயக்குகிற ஒரு கேரக்டர்னா அது வந்து தனுஷ் சார் தான். ஆக உங்களுக்கு தான் சார் ஸ்கோப்பு. நாங்கெல்லாம் நீங்க சொல்லி வச்ச பப்பட்ஸ், பொம்மைகள். நீங்க கயிறு ஆட்டுறீங்க, நாங்க ஆடுறோம். தோல்பாவை கூத்து மாதிரி இருக்கு. இதுல நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு வேலையே இல்லையே சார். சார் படிக்காதவன் அந்த என்ன போட்டோம். அதுக்கப்புறம் இப்ப மாப்பிள்ளை இந்த ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கிட்ட இந்த படத்துல எனக்கு என்ன ஒர்க்கு நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். பட் எப்பவுமே அந்த இளமை ததும்பி அது ஜாலியாவே எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுத்துட்டு இருக்கணும். அதனால வேண்டாம் தனுஷ் எவ்வளவோ சொன்னேன். பட் அவருடைய determination and he could foresee the success. இந்த கேரக்டரை இவர் பண்ணி இதை சக்சஸ் பண்ண வைக்கிற ஒரு மனசுல செட் ஆகி வந்து சொல்லி ஒரு குழவி வந்து புழுவை கொட்டி பட்டாம்பூச்சி ஆகிற மாதிரி என்ன ஒரு பட்டர்ஃப்ளைவா மாத்திட்டாரு தனுஷ் இந்த படத்துல. அதனாலதான் அது அவ்வளவு சூப்பரா இந்த கேரக்டர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் தேங்க்ஸ் வந்து நான் சொல்ல வேண்டியது தனுஷுக்கு. அப்புறம் அப்பப்போ வந்து அதையே நானும் பேசிட்டேன். நம்ம யாரு ரமேஷ் சார் அதையே சாக்ஸு கிட்ட பேசிட்டேன். சாக்ஸுனா சாக்ஸ் அவர் அழகா பேசுவார். அதான் வந்து பேசிட்டு அது சூப்பர்గా ఉంది, పెద్ద హిట్ ఆంధ్రాలో, అది బ్రహ్మాండం కారు செய்த ரோலாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வச்சாருங்க. ஆனா அவர் நல்ல மனசுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல சார். எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் வந்திருக்குது அந்த கேரக்டருக்கு. அதனால